ஹரியானாவில் ஏன் பாஜக ஜெயிச்சது? 2019 இதே காங்கிரஸ் அண்ட் ஆக்டிவிட்டியில் ஜெயிக்காதுன்னு விட்டுட்டாங்க. இப்போ ஜெயித்துருன்னு விட்டுட்டாங்க. ஹரியானா வெற்றி மோடி கிடைச்ச வெற்றியா? கம்பேரிட்டிவாக 2019 உள்ள மோடிக்கு மேஜிக் வந்து 2024 இல்லை. அதை அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். அது கேள்விக்கே இடம் இல்லை. அதெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. மோடி தான் எல்லாம். ஆனால் உள்ளே ஒரு கிரம்பிளிங் இருக்குல்ல, மோடி தான் தொடரணுமா அப்படின்னு பிஜேபிலையும் ஆர்எஸ்எஸ்லையும். அதெல்லாம் முகம் இல்லாதவங்க, ஆனா பெண்ணா, திருநம்பியா திருநங்கையான்னு தெரியாதவங்க. ஹரியானா பொறுத்த வரைக்கும் முக்கியமாக விவசாயிகளுடைய போராட்டம் முக்கிய தாக்கத்தை கொடுக்கும். ஜாட்டின மக்கள் ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க. உயர் ஜாதியினரும் பாஜகவை கைவிடுறாங்க. மக்களவை சரிவுலேருந்து இது ஒரு முயற்சி தான். மக்களவை சரிவு வந்து மோடி லீடர்ஷிப் வந்து காஸ்ட் ஃபேக்டரை ஓவர் கம் பண்ணிடணும்னு உறுதியாக நம்பினாங்க. அது ஓவர் கம் பண்ணலை. மோடியே தன்னை நான் அவதாரங்கிற மாதிரி பேசுகிறது காரணமே ஜாதி அடிப்படையில் பிரிஞ்சிடாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்கிறக்காக தான் சொன்னார். ஆனால் ஜம்மு காஷ்மீர் ரொம்ப எதிர்பார்த்தாங்களே பிஜேபி. ஆனால் பிஜேபிக்கு ஒரு சைஸாபிள் ஓட்டு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பண்டிட்ஸு, ராஜ்புட்ஸு, குஜார்ஸ் இவங்க மத்தியில், இந்துக்கள் மத்தியில் ஜம்மில் கிடச்சிருக்கு. ஹரியானாங்கிறது ஒரு ஜாதிய கணக்கீடு மூலம் கிடைத்த வெற்றி. எல்லா அரசியலுமே ஜாதிய கணக்கீடு இருக்கத்தானே செய்யுது. ஆனால் எதிர்கட்சிகள் பலமாக இருக்குல்ல. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. மோடியின் மகிமை இன்னும் தொடர்கிறதா? பாஜக வெற்றி எதை காட்டுகிறது? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் நிஜந்தன். ஹரியானாவில் ஏன் பாஜக ஜெயிச்சது? மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். காங்கிரஸோட காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூட் 2019 இதே காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூடில் ஜெயிக்காதுன்னு விட்டுட்டாங்க. இப்போ ஜெயித்துருன்னு விட்டுட்டாங்க. ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். மோடி ரொம்ப அலர்ட்டாக இருந்து தன்னோட இமேஜை எல்லாரும் டேர்னிஷ் பண்ணுறாங்க. சுயநலத்துக்காக பிரசாந்த் கிஷோர் போன்றவங்கலாம், அவருக்கு ஒரு ஆல் இண்டியா இமேஜ் இருக்குது. மோடியை டீஸ் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாம் கருத்துக்களை சொல்கிறாருங்கும் போது முழுமையாக அவரை மானிட்டர் பண்ணி, இந்த பிஎம்ஓவை மானிட்டர் பண்ணி இந்த பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக மோடிக்கு செல்வாக்கு இந்திய மக்கள் மத்தியில் ஸ்ட்ராங்காக இருக்குது. 5 எம்பி தோற்ற இடத்துல, 50% எம்பி தோற்ற இடத்துல மீண்டும் ரீஇன்வென்ட் பண்ணி பெரிய வெற்றியை கொடுக்க முடியுங்கிறத மோடி சாதிச்சிட்டார். ஹரியானா வெற்றி மோடி கிடைச்ச வெற்றியா? மோடி தான் வெற்றிக்கு மகுடம். கம்யூனிட்டி எஃபெக்ட்டு, ஒரு மல்டிபிள் ஃபேக்டர்ஸு, டீம் எஃபெக்ட்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த டீம் எஃபெக்டில் டீம் லீடர் கேப்டன் மோடி. அதனால தான் மோடி அடித்தா பாஜக அடிச்சிடலான்னு நினச்சவங்க தான் பிரசாந்த் கிஷோர் போன்றவங்கள்லாம் இங்கே தோக்கும் அங்கே தோக்கும், அப்புறம் மோடியை மாற்றிடுவாங்கலாம் ஒரு கதைக்கு உதவாத கற்பனைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடந்த மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மை பெறலை. ஆகையால் மோடியுடைய செல்வாக்கு, மகிமை, மாயை அலை எல்லாம் ஓஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கப்பட்டது. ஹரியானா வெற்றி அதை மறுத்திருக்கான்னு. கம்பேரிட்டிவாக 2019 உள்ள மோடிக்கு மேஜிக் வந்து 2024 இல்லை. அதை அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வீம்புக்கு பேசுகிறதுல எந்த லாபமே இல்லை. மோடிக்குனையாக யாரும் இல்லை, இந்தியாவில் இல்லை, பிஜேபியில் இல்லை, எங்கேயும் இல்லை. 3 முறை பிரதமரானவர் 4ஆம் முறை ஆவாருங்கிறது அது வேறு விஷயம். பட் 19 கிடைச்ச வெற்றியை 24 அவரால் பெற முடியல. ஹரியானாவே 5 எம்பி தொகுதியை காலி பண்ணிவிட்டு மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர். ஹரியானாவில் தோல்வியை ஒத்துக்காமல் கடுமையாக ஃபைட் பண்ணி ஹரியானாவில் இன்றைக்கி ஜெயித்து காட்டியிருக்கார் மோடின்னா, பாஜகவில் மோடி பிரச்சாரத்தோட வெயிட்டேஜை சரியான வியூகங்கள் மூலமாக அவர் செயல்படுத்தி காட்டியிருக்காரு. மீண்டும் சொல்கிறேன், காங்கிரஸோட மெத்தனை போக்கும் கோட்டை விட்டதும் பாஜக வெற்றிக்கு முக்கிய காரணம். ஹோல்டு திரு மோடியோடைய ஹோல்டு பாஜகலையும் அல்லது ஆர்எஸ்எஸ் அவருடைய செல்வாக்கும் தொடரும்னு நினைக்கிறீங்களா? அது கேள்விக்கே இடம் இல்லை. அதெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. மோடி தான் எல்லாம். அப்படி எப்படி சொல்ல முடியும்? வேறு யாரும் இல்லையே, முகம் இல்லையே. நீங்கள் உருவம் இல்லாததை எதிரணிக்காரங்க பேசி என்ன பிரயோஜனம்? பிரசாந்த் கிஷோரும் XY தமிழ்நாட்டிலையும் பேசி என்ன பிரயோஜனம்? ஆனால் உள்ளே ஒரு கிரம்பிளிங் இருக்குல்ல, மோடி தான் தொடரணுமா அப்படின்னு பிஜேபிலையும் ஆர்எஸ்எஸ்லையும். அதெல்லாம் முகம் இல்லாதவங்க, ஆனா பெண்ணா, திருநம்பியா திருநங்கையான்னு தெரியாதவங்க சொல்கிறவங்களா இல்லை யாரை குறி வைக்கிறாங்களா? அவங்களா? யாரையோ இவங்களை நம்பி யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றுமே இல்லை. அது ஸ்டாமினி டீ கப்பு, அது அது வந்து ஒன்றுமே இல்லை அதில். ஹரியானா பொறுத்த வரைக்கும் முக்கியமாக விவசாயிகளுடைய போராட்டம் முக்கிய தாக்கத்தை கொடுக்கும். ஜாட்டின மக்கள் ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க. உயர் ஜாதியினரும் பாஜகவை கைவிடுறாங்க. இப்படி எல்லாமே தேர்தலுக்கு முன்பு கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. அது பிரதிபலிச்சுதா இல்லையா? பிரதிபலிக்கலை. ஜாட்டின மக்கள் எதிராக இருந்தது மட்டும் பிரதிபலிச்சது, மற்றது பிரதிபலிக்கலை. ஜாட்டின மக்கள் எதிராக இருந்தது தான் மற்றவங்க மத்தியில்
ஒரு இதை உருவாக்கிட்டு. இதான் ரியாலிட்டி. நீங்கள் பிராமின்ஸுக்கும் இசைவேளாளருக்கும் எதிர்ப்பு கிடையாது. இங்கே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வந்தால் யாருங்க எதிர்க்காப்பில்? ஸ்டாலினே இசைவேளாளர், எதிர்ப்பு ஓட்டாக இருக்குது இசைவேளாளருக்கு, பிராமணர்களுக்கு எதிர்ப்பு ஓட்டாக இருக்குது, ஜாட்டுக்கு எதிர்ப்போட்டு இருக்குது, வன்னியருக்கு இருக்குது, நாடாருக்கு இருக்குது, கொங்கு வேளாளருக்கு இருக்குது, கலர் மரவருக்கு இருக்குது. இதுதானங்க யதார்த்தம். அங்கே ஜாட்டுக்கு எதிர்ப்புங்கிறது கொஞ்சம் நஞ்ச எதிர்ப்பு இல்லை. அது அவங்க ஜாட்டு சிஎம் போஸ்ட்டு கிடைக்கலன்னுமே அவங்க தெருவில் வரைக்கும் கலாட்டா பண்ணுறாங்க. ஒவ்வொரு இதில் நாங்கள் ஜாட்டாக்கும் அதாக்கும் இதாக்கும்னு வர்றாங்க. மற்ற ஜாதி மத்தியில் அது அதிருப்தி ஏற்படுத்தானே செய்யும். பாஜக அதை ரொம்ப சுமூத்தாக சப்டிலாக வெளியே ஜாட்டுகள் மேலே விமர்சனம் வைக்காமல் ஆர்எஸ்எஸ்காரங்க ஜாதி கடந்து நாட்டு நலன் முக்கியம், தேசியம் முக்கியம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி தெளிவாக அந்த ஓட்டுகளை பிஜேபிக்கு என்ஷூர் பண்ணிட்டாங்க. ஆனால் மக்களவை தேர்தலில் கிடைத்த சரிவிலிருந்து இது ஒரு மீட்சி அப்படியா? மக்களவை சரிவிலேருந்து இது ஒரு மீட்சி தான். மக்களவை சரிவு வந்து மோடி லீடர்ஷிப் வந்து காஸ்ட் ஃபேக்டரை ஓவர் கம் பண்ணிடணும்னு உறுதியாக நம்பினாங்க. அது ஓவர் கம் பண்ணலை. சில இடங்களில் மோடியே தன்னை நான் அவதாரங்கிற மாதிரி பேசுகிற காரணமே ஜாதி அடிப்படையில் பிரிஞ்சிடாதீங்க எனக்கு ஓட்டு போடுங்கிறக்காக தான் சொன்னார். என்றாலும் ஜாதி அடிப்படையில் பாஜக வாக்காளர்களை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா போன்ற இடங்களில் வந்துட்டு அதை செட்ரேட் பண்ணி எந்த ரூட்டில் போனால் ஜெயிக்க முடியும்னு சரியான ரூட்டில் போய் ஜெயித்திருக்காங்க. ஜாதிய பிரிவா ஜாதிய ஒற்றுமை எது உதவி இருக்கு? ஜாதிய ஒற்றுமை தான். எப்படி? எல்லா ஜாதிக்குமே அங்கே பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க. ஹரியானாவில் சத்ரி கட்டாரை மாற்றிக்கிட்டு அவர் மத்திய அமைச்சராக பண்ணிக்கிட்டு சைனி ஓபிசி பெரிய இது, யாதவ் வந்து 80 to 90% போட்டிருக்காங்க. குஜார் இப்படி அன்டிப்ரைவ்டு ஷெட்யூல் காஸ்ட், கடையரில் கடையருக்கும் சமூக நீதி, அன்டச்சபிலிட்டி அமாங் அன்டச்சபிள்ஸ், அதில் பாதிக்கப்பட்ட அட்டவணை பிரிவு சகோதரர்களுக்கு நிறைய டிக்கெட் கொடுத்து அவங்கள கையில் எடுத்திருக்காங்க. ஸோ முக்கியமாக இங்கே அம்பேத்கருக்கு கான்ஸ்டியூஷனை கிழிச்சிருவார், அது பண்ணிடுவார், இது பண்ணார், பொய்யா மோசடியாக பண்ணி ஒரு 40 சீட்டை 2024 காலி பண்ண அதுக்கு எதிர்வினையாட்டு இந்த அருந்ததியர், மடிகா, பஞ்சாப், ஹரியானா அந்த உள்ஒதுக்கீடு சப்கேட்டகரைசேஷன் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதரித்து மேண்டேட் வந்ததும் கலைஞர் கொடுத்தது இங்கே சரின்னு ஆயிடுச்சு. அதே இது வந்து மோடிக்கு இந்திய அளவில் ஹரியானாவில் இன்னைக்கு உதவி இருக்குது. 2029 இந்திய அளவிலே உதவும். அது நிறைய டைம் இருக்கே. அது டைம் இருக்குது. பட் அது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாப்பில் வெப்ப நாட்டு இது ஒரு வெப்ப நாட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாப்பில் மோடி. ஏன்னா இந்த மாநிலம் முக்கியமாக 90 தொகுதிகளை கொண்டது ஹரியானா பொறுத்த வரைக்கும். அதில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த மக்களவை தேர்தலையும் அதே மாதிரி தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யானது போல் இந்த கருத்து கணிப்புகளும் பொய்யானது. அடிப்படையிலேயே எந்த விதமான இன்ஜினியரிங், எந்த விதமான மெக்கானிசம் பிஜேபிக்கு உதவி இருக்குது இந்த தேர்தல்? அதாவது மக்கள் பொய் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து பிஜேபிக்கே போட்டுட்டு அது போட்டால் ஜாட்டுகள் மத்தியிலேருந்து அந்த ஆதிக்க சக்திகள் மத்தியில் தங்களுக்கு ஒரு த்ரெட்டன் வரோங்கிற லெவலில் நாங்கள் பிஜேபிக்கே உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த நம்ம போட்டது எங்கன்னு தெரியக்கூடாதுங்க, உங்கள் ஓட்டு ரகசியமானது. அந்த அடிப்படையில் அவங்க பல இடங்களில் இந்த சர்வே பண்ணவங்கள்ட்ட முழுமையாக வந்து அவங்க உண்மையை சொல்லலைங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ இனிமேல் வந்து சர்வே பண்ணவங்க ஒன்று புரியணும், மக்கள் போய் சொல்லுவாங்க. ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போட்டதாட்டு போய் சொல்லுவாங்கங்கிறத சர்வே போகிறவங்க என்னமோ புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த தொல்லையே பெரிய தொல்லையாக இருக்குது, இவங்களை விளையாட்டு காட்டுறதுக்கு போய் சொல்லுவோன்னு கொஞ்சம் பேர். நம்ம இங்கே ஏற்று போட்டோன்னு சொன்னால் அவன் அங்கேயே சொல்லி நமக்கு ஏதாவது மிரட்டல் வரும், அது வரும், இதுக்காக ஆமாம் அங்கே தான் போட்டேன்னு ஒரு பொய்யை சொல்ல, இப்படி பொய் சொல்கிறதே வந்து வாடிக்கையாயிட்டு அதனால தான் எக்ஸிட் போலே தப்பாக போகுது. எக்ஸிட் போலை பொறுத்த அளவில் அதை வச்சு எந்த கட்சியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஒப்பீனியன் போல் ஒரு தொலைக்காட்சியில் போடுறாங்க, ஒரு கட்சிக்கு 8%, ஒரு கட்சிக்கு 5% வரனா உள்நோக்கம் இருக்குது. அதை நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், எல்லாமே நடக்குது. அதுக்கு மக்கள் மத்தியில் அது சின்ன தாக்கமும் இருக்கலாம். பட் எக்ஸிட் போலுக்கு வந்து எந்த தாக்கமும் கிடையாது. அதுவே தப்பாகுதுன்னா மக்கள் போய் சொல்கிறாங்க, இந்த எக்ஸிட் போல் வாலாஸை வந்து மக்கள் விளையாட்டு காட்டுறாங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் முக்கியமாக நீங்கள் முதல்ல சொன்னீங்க மோடியை தவிர யாரும் இல்லை, வேறு முகம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அவருக்கு தாண்டி அவர் பியாண்ட் மோடி கட்சியிலையும் ஆர்எஸ்எஸ்லையும் பிஜேபியிலையும் நினைக்க துவங்குவாங்களா இல்லையா? இப்போ அதுக்கான தேவையில்லை. மோடி இஸ் வெரி மச் ஃபர்ம் இன் த சேடில். அவர் இன்னும் 2029 அவர் தலைமையில் அந்த கட்சி ஆட்சி கொண்டு வருவார். அது இப்போ பின்னர் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த தேர்தல் அதை உறுதிப்படுத்தியிருக்கா அவர் தான் தலைமையில் இருப்பார் அப்படின்னு?
இந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சாலும் அவர் தான் தலைமையில் இருப்பார். அவர் வெற்றி பெற்றது கூட கொஞ்சம் அதை உறுதிப்படுத்தியிருக்கு. ஆனால் ஜம்மு காஷ்மீர் ரொம்ப எதிர்பார்த்தாங்களே பிஜேபி. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. ஜம்மில் தான் எதிர்பார்த்தாங்க, காஷ்மீரில் எப்படி எதிர்பார்ப்பாங்க? ஏன்னா அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவங்களாம். சும்மா நாங்கள் 370 அபாலிஷ் பண்ணோம், காஷ்மீர் மக்களே அதை ஆதரிக்காங்கன்னு ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்கு சொல்லிக்கிறது தானே. ஆனால் ஜம்மு காஷ்மீர் எதிர்பார்க்கப்பட்டது தான், பிஜேபி வர ஜம்மு எதிர்பார்க்கப்பட்டது, காஷ்மீர் எதிர்பார்க்கப்படல. ஜம்மு பரம் நல்லா வந்துட்டேன், காங்கிரஸ் அடி வாங்கியிருக்கேன். காங்கிரஸ் 1/3 சீட்டு கூட ஜெயிக்கலையே. நேஷனல் கான்ஃபரன்ஸ் கூட அந்த மக்கள் நிற்கிறாங்க. ஃபருக் அப்துல்லா கூட ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லான்னு அப்துல்லா குடும்பத்து கூட மக்கள் நிற்காங்க. தவிர காங்கிரஸ் ஒட்டுண்ணி தான், பேரசைட். ஆனால் பிஜேபிக்கு ஒரு சைஸாபிள் ஓட்டு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பண்டிட்ஸு, ராஜ்புட்ஸு, குஜார்ஸ் இவங்க மத்தியில், இந்துக்கள் மத்தியில் ஜம்மில் கிடச்சிருக்கு. ஹரியானாங்கிறது ஒரு ஜாதிய கணக்கீடு மூலம் கிடைத்த வெற்றி. எல்லா அரசியலையுமே ஜாதிய கணக்கீடு இருக்கத்தானே செய்யுது. இந்து ஒற்றுமை இருக்குது, தேசபக்தி இருக்குது, இராணுவத்தின் பெருமை இருக்குது, வளர்ச்சி இருக்குது, எல்லா அம்சங்களுமே இருக்கத்தானே செய்யுது. ஜாதிய இதுவும் இருக்கத்தானே செய்யுது. ஹரியானா போன்ற இடங்களில் ஜாட்டு சமூகம் வந்து தங்களை சார்ந்தவங்க சிஎம் ஆகலைனாலே லா அண்ட் ஆர்டர் கிரியேட் பண்ணுறாங்க. அது மற்ற ஜாதிக்கு எப்படி இருக்கும்? இந்த வெற்றி மூலம் முக்கியமாக ஒரு பகுதியில் தோல்வி, ஒரு பகுதியில் வெற்றி அப்படிங்கிறதுல மற்ற மாநிலங்கள் தேர்தல் வரப்போகுது. முக்கியமாக மகாராஷ்டிரா வரப்போகுது, இன்னும் அதற்கு பிறகு கூட மற்ற மாநிலங்கள் தேர்தல் வரப்போகுது. இது பிஜேபிக்கு சாதகமாக இருக்குமா? ஏன்னா மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கே எல்லா கட்சிகளுமே உடைந்து கிடக்கு. எப்படி பிஜேபிக்கு சாதகமாக இருக்கு? மாலி, தங்கர், வஞ்சாரா, தமிழர்கள், வட இந்தியர், குஜராத்தி, பிராமின்ஸ் இவ்வளோத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாட்டு மகாராஷ்டிராவில் வந்துடுவாங்க. பிஜேபி வந்துடுவாங்க. இதுதான், வேறு ஸ்ட்ராட்டஜியே இல்லை. அந்த ஜாரங்கே பாட்டியல்னு குன்பி மராத்தாவுக்கு ஓபிசியாக போட்டு குன்பி சர்டிஃபிகேட் எல்லா மராத்தாவும் கொடுக்கணும், ஏன் பிராமணர்களுக்கே கொடுக்க கேட்கலாமே. ஸோ அந்த மாதிரியெல்லாம் மிரட்டிகிட்டு இருக்கிறத கவர்மெண்ட் சரியான முடிவெடுத்து இந்த சமூகங்களை ஆர்கனைஸ் பண்ணிட்டாலே போதும். ப்ளஸ்ஸு ராம்தாஸ் அதவலே இருக்கிறாரு, ஷெட்யூல் காஸ்ட்டு, அவங்களையும் தெளிவாக இது பண்ணி பட்னாவிஸ் அவரோட ஒரு மேற்பார்வையில் அதை கொண்டு போயிட்டார்னா போதும். ஏன்னா சிஎம் கேண்டிடேட்டு ஒரு மராத்தா லீடர் இருக்கிறார், ஷிண்டே இருக்கிறார். அதில் என்ன முடிவெடுக்க வேண்டியிருக்கு? அவர்கிட்ட ஒரு 7 எம்பிக்களும் இருக்குது. அதனால் அது ஒரு சின்ன இது இருக்குது. இஷ்டம் மூலம் போக முடியாது. பட் பாஜக முன்னெடுக்க வேண்டியது இந்த சமூகங்கள்ங்கிறது தான் என்னோட கருத்து. ஆனால் எதிர்கட்சிகள் பலமாக இருக்குல்ல மகாராஷ்டிரா? கண்டிப்பாக 3 சக்தி, காங்கிரஸ், என்சிபி, சரத்பவார், தென் உத்தவ் தாக்கரே, 3 சக்தி. இங்கே வந்து 3 சக்தின்னு சொல்ல முடியாது. பாஜக ஒரு பெரிய சக்தி, மற்றபடி அது ஒரு 3/4 சக்தி, இது ஒரு 1/4 சக்தி தான் அஜித் பவார். ஆகல மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கடுமையான போட்டி இருக்கும் பிஜேபிக்கு. கண்டிப்பாக பெரிய போட்டி இருக்கும். ஏன்னா அர்த்தமேட்டிக்கலி தே ஆர் ஸ்ட்ராங். நான் பாராளுமன்ற எலெக்ஷன் முன்னாடியே மகாராஷ்டிரா கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்னு தானே நான் சொன்னேன். இப்போ அந்த சிக்கலை மாலி, தங்கர், வஞ்சாரா, பிராமின், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸை வச்சு சரி கட்டணும். மற்ற மாநிலங்களில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க பிஜேபி? இனி ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஒரு படி மேலே தோற்று இருந்தாலும் மோடி தான் பவர்ஃபுல், நீங்கள் ஜெயிச்சதுனால இன்னும் கொஞ்சம் உறுதியாயிருச்சு. இனி மற்ற மாநிலங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? முக்கியமாக தமிழ்நாட்டை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் என்டிஏ ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாங்க. என்டிஏ ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு தேமுதிக உள்ள எடுக்க பார்ப்பாங்க. அது தேமுதிக உள்ள எடுக்கும்போது 2ஆம் இடம் என்டிஏ வர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக மாறும். அது மற்றபடி முத்திரையர் போன்ற சமூகங்களை வந்து கட்சி வந்து கன்சால்டேட் பண்ணதுக்குள்ளே வேலைக்குள்ளே இறங்குவாங்க. தலவாய் சுந்தரம் பாருங்கள், ஆர்எஸ்எஸ் ட்ரில்லை வந்து துவக்கி வச்சாங்கிறதுக்காகவே அதிமுக அவரை நீக்கிறாங்க. அப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எங்களுக்கு மேட்ரே இல்லை. அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மெசேஜ். ஆனால் தலவாய் சுந்தரம் மேட்ரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட நிற்காது. 29 எம்எல்ஏக்கள் தலவாய் சுந்தரத்து கூட இல்லை, தலவாய் சுந்தரத்தோட மனநிலையில் இருக்கிறாங்க. எடப்பாடியால் நம்ம எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு 29 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருக்காங்க. அதில் முதல் ஆள் தலவாய் சுந்தரம். 4% எடுத்த முறை அங்கேருந்து எங்கேருந்து எம்எல்ஏ ஆகிறது முடியாது. அந்த 29 பேரையும் தலவாய் சேனலைஸ் பண்ணுவார். 2026 பெரிய லெவலும் தலவாய் ஒத்த ஆள் இல்லை. தலவாய் மிகப்பெரிய கான்ட்ராக்ட் உள்ளவர். பழைய கான்ட்ராக்ட்லையும் விடமாட்டார், புது கான்ட்ராக்டில் டெவலப் பண்ணுவார். எம்எல்ஏக்கள் 29 கான்ட்ராக்ட் இருக்குது. அதனால் எடப்பாடிக்கு அவர் வந்து ஒரு பெரிய செக்காக தான் நிற்பார். கருத்தியலில் அந்த 29 எம்எல்ஏக்களும் எடப்பாடியை நம்பி எம்எல்ஏ ஆக முடியாதுங்கிற அந்த கருத்தியல் தான் அவங்கள அதிமுகவுக்கு எதிராக ஒன்றிணைக்கும். கட்சியை உடைப்பாரா தலவாய் சுந்தரம்? கட்சியை உடைக்கக்கூடிய அளவுக்கு தலவாய்க்கு சக்தி இல்லை. கட்சியை உடைக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அளவு உதவக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது. யார் உடைக்கக்கூடியவங்க யார்? அது நம்ம இன்னும் 2026 தானே களம். அந்த களம் வரட்டும் பார்ப்போம். நேரடியாக கேட்டால் பிஜேபி உடைக்குமோ? பிஜேபி இப்படி உடைக்க முடியும்? அதிமுகவில் ஒருத்தர் தான் உடைக்க முடியும். அது தலவாய் சுந்தரம் இல்லை. தலவாய் சுந்தரத்துக்கு உடைக்கக்கூடியவரை ஹெல்ப் பண்ணக்கூடிய சக்தி பெருசாக இருக்குது. அப்போ அதிமுகவில் உடைக்கக்கூடியவர் இருக்கார், கண்டிப்பாக இருக்கார். அது கரெக்டாக அது 29 ஏன்னு சொல்கிறீங்க? நாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தது, நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் அந்த 29 பேரும் இப்போ உள்ள சிட்டிங் அதிமுக வச்சு ஜெயிக்க முடியாதுங்கிறது தான்.
அது சட்டப்பேரவை தேர்தலில் தானே தெரியும். சட்டசபை தேர்தலில் தேர்தலுக்கு முன்னையே தலைவாசி தூரம் தெரிஞ்சிட்டு அந்த 29 வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடியே அரைகுறையாக தெரிய ஆரம்பிச்சிட்டு. கூட்டணி கிடைச்சதுன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குல்ல? கூட்டணி கிடைக்க வாய்ப்பு இல்லையே. கூட்டணி வந்து ராமதாஸ் தானே எடப்பாடியால் பலன் அடைய முடியும். அவர் மட்டும்தானே கூட்டணியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு யாரால் எடப்பாடி கூட்டணியில் பலன் இருக்குது? வேறு யாருக்கு எடப்பாடி கூட்டணியில் பலன் இருக்குது? ராமதாஸ் வந்தாவே அதிமுக பலமாயிரும்ல, அதிமுக அணி. கண்டிப்பாக ராமதாஸ் வந்து என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியாது. அதனால் அந்த ஏரியாவில் உள்ளவங்க எடப்பாடி கூட கொஞ்சம் ராமதாஸ் வந்தால் ஜெயித்தரலான்னு நினைப்பாங்க. ராமதாஸ் அந்த 29 பேரில் அந்த ஏரியாவில் இல்லை 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 இல்லை. அப்போ தென் மாநிலங்கள் வட மாவட்டங்கள் அல்லாமல் தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள், தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் 29 பேர். ஆமாம், அந்த பகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்குல்ல. சிதம்பரம், விழுப்புரம், கடலூர், நாமக்கல், கொங்கு மண்டலத்திலையும் இருக்கு. கொங்கு மண்டலமும் திருமாவளவனுக்கு எதிராக மக்கள் வாக்களித்த விழுப்புரம், சிதம்பரம் போன்ற வன்னியர் மண்டலமும் கொங்கு மண்டலம் இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன 29 பேர் தென் மண்டலத்தை சேர்ந்தவங்க. கொங்கு மண்டலம் இருக்குது. கொங்கு மண்டலம் இருக்குது. ஆனால் சட்டப்பேரவை தேர்தல் வரும்போது அந்த கணக்குகள் மாறத்தானே செய்யும். இன்னும் எடப்பாடி பலகீனம் அடைவார். 15% மேலே அவர் வரமாட்டார். என்ன பண்ணுவாங்க மத்திய பிஜேபி? என்ன பண்ணுவார் மோடி? ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவங்க என்டிஏ பலப்படுத்துவாங்க. தேமுதிகவுக்கு ஒரு எம்ஓஎஸ் கொடுப்பாங்க. பிரேமலதா, விஜய் பிரபாகரன் இவங்களை யாருக்கா ஒருத்தர் எம்ஓஎஸ் கொடுப்பாங்க. ராஜ்யசபா இது. ஆனால் தேமுதிக வர்றது மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி 2வது இடமே வரும் அப்படின்னு சொல்கிறீங்களே. ஆமாம், தேமுதிக ஒரு 4-5% வாக்கு வர விஜயகாந்த் சிம்பதியில் அதிமுக அணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஓட்டுங்க வந்தாலே ஈக்குவலைஸ்ட் ஆகிரும். பன்னீர் பெல்ட்டு தவிர மற்ற எல்லா இடமும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவோட மேலே போயிடும். என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கும் மோடிக்கு இனிமேல்? மோடி ஸ்ட்ராட்டஜி வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி 26 பலகீனப்படுத்தி 29 சரண்டர் பண்ண வைக்கணும். 26 ஒரு 1.5 வருஷத்தில்? எஸ், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கூட்டணியே வந்து அவரோட பெரிய கூட்டணி வச்சாலே அவர் பலகீனப்பட்டு போயிடுவார். அது சாத்தியமா? முயற்சி பண்ணுறது தானே. அது தேமுதிக மட்டும்தான் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேறு யார் இருக்காங்க? வேறு கிருஷ்ணசாமி, அவர் இடஒதுக்கீடு மேட்டரில் எடப்பாடிக்கிட்ட முரண்பட்டாச்சு. அவர் வருவார். அவரால் தான் தென்காசியில் டெபாசிட் வந்தது. தேமுதிகவால் தான் நிறைய தொகையில் டெபாசிட் வந்தது. அப்போ 2 பேருமே அவர் அணியிலேருந்து இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பிஜேபிக்கு. ஆனால் ஜெயிக்கல முடியாது. திமுக அணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்த தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே? மக்களை நம்பி களத்துக்குள்ளே நிற்கிறது தானே முறை அரசியலில். திமுக அணி பலமாக இருக்குங்கிறத மறுக்க முடியாது. அதுக்காக மக்கள் தீர்ப்பு தானே மகேசன் தீர்ப்பு. மக்களை நம்பி பலமாக மோதிர வேண்டியதுதான். ஆனால் வெற்றி சாத்தியமாகிறது. வெற்றி தேர்தல் அமையட்டு, கூட்டணியில் அமையட்டு, அப்போ நம்ம வெற்றியை பற்றி பேசுவோம். திமுக விட ஒரு பலமான அணியை எதிராளிகள், எதிர்கட்சிகள் அமைக்க முடியுமா? கஷ்டம். அப்போ எப்படி வெற்றி முடியும்? கிடைக்கும். ஏரியா வைஸ் விதர்பா, லிங்காயத் பெல்ட் அந்த மாதிரி ஏரியா வைஸ் ஏறி வந்தாலே போதுமே. இங்கே தமிழ்நாட்டில் இந்த ஏரியா கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் அதிக இடங்களை பெற்றால் போதும். அதுவே திமுகவுக்கு ஒரு 2029 30 சீட்டு வர்றதுக்கு அது உதவிடும். தமிழ்நாட்டில் கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குல்ல. அது சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக அமைஞ்சா 30 வந்து அடிச்சிடலாம். பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் தான். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கருத்துக்களுக்கு மிக ரவீந்திரன் துரைசாமி மிக நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.